ஒரு வழியா சினிமாகான் 2025 முடிஞ்சு போச்சு. கடைசி பிரசன்டேஷன் 2 புரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஒண்ணு Paramount அப்புறம் Disney. ஏற்கனவே Sony, Lionsgate, WB, Universal அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது Paramount அண்ட் Disney தான். ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோலாம் சினிமாகான் 2025 பிளேலிஸ்ட்ல இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவ் கமிங் பேக் டு த கண்டென்ட். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு முன்னாடி நான் Paramount, Disney தனித்தனியா போடலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு Paramount வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போன சினிமாகான கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி Paramount கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் வீடியோல பேசிடலாம். அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Paramount அண்ட் Disney 2யுமே ஒரே வீடியோல கம்பைன் பண்ணி போட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்திருக்கேன். இப்போதைக்கு Paramount அண்ட் Disney என்னென்ன அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்டட் வித் த நேக்கெட் கன் ரீபூட். நேக்கெட் கன் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கான ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெயிலருமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாகான்லேயே ஆன்லைன்லேயே இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் நேக்கெட் கன் மூவிஸ்லாம் லெஸ்லி நியல்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமெடி ஆக்டர், பெஸ்ட் காமெடி ஆக்டர். அங்கே பழைய படத்தோட ஹியூமரை திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியாது. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த படத்தோட போஸ்டர் உண்மையாலே சூப்பராகவே இருந்துச்சு. இது ரீபூட் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இந்த ரீபூட் பண்ணுறதுனால பழைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்களே இந்த படத்தில், அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதத்தில் அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் ஒரு வாலில் மாட்டிட்டு இப்போ அந்த பர்டிகுலர் ரோலை எந்த ஆக்டர் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பழைய ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸை பார்த்து பேசுகிற மாதிரியான கிளிப்பும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெயிலரில் வந்து வச்சுருந்தாங்க. உங்கள் ரோலெல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ரீமேக் மூவி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கால்ட் ரன்னிங் மேன். இது வந்து எட்கர் ரைட்னால டைரக்ட் பண்ணப்பட போகுது. இதுவும் ரீமேக்கு ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் யார் நடிச்சா அப்படின்னா நம்ம அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் நடிச்சிருந்தாரு. Schwarzenegger is here. You know him? Arnold Schwarzenegger. You know him? Schwarzenegger. I didn't say that. இப்போ இந்த ரீமேக்கில் வந்து கிளென் பவுல் நடிக்கிறாரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்பரேட் மேன் அவரோட பொண்ணோட சிக்னஸை வந்து சரி பண்ணணும், அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக ஒரு வயலண்ட் ரியாலிட்டி ஷோவில் வந்து கலந்துக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்துருக்கிறாங்க. அங்கேருந்து இந்த மனுஷன் எப்படி தப்பிச்சு அந்த ரியாலிட்டி ஷோவை வின் பண்ணி பணம் சம்பாதிச்சாரா இல்லையா, ஒரு பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, இதுதான் கதை. இந்த ரீமேக்கான ஃபுட்டேஜ் பார்த்தா எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் பாராட்டி தான் வராங்க. இது வந்து ஒரு கிரிட்டியான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் கேமரா பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்குது. கிளென் பவுலை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பேரமௌண்ட்டோட அனிமேஷன் படங்களுக்கு ஊசிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த படம்லாம் ஒர்க்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதில் பாவ் பேட்ரோலோட இன்னொரு மூவி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாவ் பேட்ரோல் த டைனோ மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் இது ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்ட்டில்ஸோட சீக்வலான மியூட்டன் மெஹேம் அப்படிங்கிற அந்த படத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய த ஸ்மர்ஃப்ஸ் அந்த மூவிக்கான ஒர்க்குமே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து அவதார் தி ஏர்பெண்டர் அந்த அனிமேஷன் படத்துக்கான புது டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. த லெஜெண்ட் ஆஃப் ஆங் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஜனவரி 20th 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இதுக்கப்புறமா அவங்க நெக்ஸ்ட் எடுக்க போகிற அந்த ஸ்பாஞ்ச்பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸோட அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பாஞ்ச்பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் த சர்ச் ஃபார் ஸ்கொயர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டைட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலாக சீக்வல். இது வந்து சீக்வல் அப்படின்னு நான் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சானே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச்பாப் படம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கில் மாட்டிக்கிச்சு. அதனாலே அந்த படம் பெருசாக பேசப்படவும் இல்லை, வந்ததே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்குன்னு அது ரொம்ப மோசமான படம்லாம் சொல்லிட முடியாது. அந்த பேண்டமிக் டைமில் மாட்டிக்கிட்டனால அது பெருசாக பேசப்படல. பட் இந்த படத்துக்கான சீக்வலையுமே இப்போதைக்கு கான்ஃபிடென்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட பிளாட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பாஞ்ச்பாப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல நான் தான் தோளுத்தாக இருக்கணும், ஒரு பிக்காயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரட் கோஸ்டான டச்சை மீட் பண்ண போகிறாரு. அந்த டைமில் அவர் என்கவுண்டர் பண்ண போகிற அந்த சிச்சுவேஷன், அந்த சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் வந்து போகுது. டச்சுங்கிற இந்த கோஸ்ட் பைரட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போடல. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய கார்ட்டூன்ஸ்லேயே வந்து வந்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான். அதை இப்போ இங்கே ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் அந்த டச் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஹேமல் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட பேர் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறபோது அதுக்கான ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா போன படமே ஃபஸ்ட்டு சரியாக போகல அப்படின்ற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான். இதுக்கப்புறமா சானிங் டேட்டம் நடிக்கிற ரூஃப்மேன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட்ஸில் திருடின ஒருத்தன் பிரிசனுக்கு போயிட்டு அந்த பிரிசன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வரான் அப்படிங்கிறது தான் கதையாக வந்துருக்கும். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. கடைசியாக தூக்கிட்டு வந்தாங்க மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கிரேசி ஸ்டன்ஸையுமே வந்து போட்டு காட்டியிருக்கிறாங்க.
உண்மையாலே இதுதான் ஃபைனல் ரெக்கனிங்கா? இல்ல டாம் குரூஸ்னால சும்மா இருக்க முடியாம, நான் இங்கேயும் தாவணும். எனக்கு இன்னொரு படம் எடுங்க. நான் வந்து தாவி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் ஸ்டண்ட்னா இறங்கி செய்றாரு. இந்த படம் வெல் எஸ்டாப்லிஷ்டான படம் தான். இதுக்கு வந்து சினிமாகான்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும்னோ, இல்ல ப்ரமோட் பண்ணணும்னோ அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா தி பிக்கெஸ்ட் நேம் இஸ் டாம் குரூஸ். எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும். பட் இருந்தாலும் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதோட பேரமவுண்டோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட் இவ்வளோ தான் இருந்தது. பேரமவுண்ட் சைட்லேருந்து நான் சானிக்கான ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சானிக் தி ஹெட்ஜாக் 4 வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் எப்போ வரும், எப்படி வரும்லாம் சொல்லவே இல்லை. என்ன மாதிரி படமாக இது அமைய போகுதுன்னு சொல்லலை. பேரமவுண்ட்டு ரொம்பவே கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்னி கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. கடைசியாக தான் நம்ம டிஸ்னி வந்து உள்ள புகுந்து சம்பவம் செஞ்சுட்டாங்க. டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா, வந்த உடனே என்னப்பா எல்லாம் என்ன ஃபோனெல்லாம் உள்ளே வைக்கிறீங்க, எல்லாம் எடுத்து நல்லா எடுங்க, வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கலையா? அப்ப எடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் மார்க்கெட்டிங். மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸை. இந்த சினிமாகான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் டிஸ்னி அப்படி பண்ணல. வந்தோடனே நீ இல்லைப்பா ஃபோட்டோ எடு, நீ என்ன ஷேர் பண்ணு, என்ன 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 டேக் பண்ணிக்க வச்சுக்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு கொஞ்சம் அந்த இமேஜஸ் அதெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கற்றுக்குங்க அவன்ட்டு இருந்து. சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. டிஸ்னி பிள்ளையார் சொல்லி போட்டது லீலோ அண்ட் ஸ்டிச்சை வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை விட்டு காட்டியிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஸ்டிச்சு டாகாக ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப்பை வந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அந்த கிளிப் இப்போவும் ஆன்லைன்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரீ கேர் ஃப்ரைடேக்கான அந்த கிளிப்ஸை வந்து போட்டு கட்டியிருந்தாங்க ஆடியன்ஸ்க்கு. இதோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ஆன்லைனில் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஸ்வாப்பேஷன் அப்படிங்கிற அந்த கிளிப்பை வந்து காட்டியிருக்கிறாங்க. இது நம்ம பல படத்தில் பார்த்து தேஞ்ச அந்த கதை தான். பாடி வந்து ஸ்வாப் ஆகிடும். மாறிக்கிட்ட அப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ட் அங்கே நடக்கிற அட்டூழியங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கவர் பண்ணக்கூடியது அந்த படம் தான் இந்த ஃப்ரீ கேர் ஃப்ரைடே. இதுக்கடுத்து ட்ரான் ஆரிஸோட அந்த கிளிப்புமே வந்து காட்டியிருந்தாங்க. இந்த கிளிப்பை பார்த்தா அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்திருக்கிற அந்த கிளிப்லேயே விஷுவலைசேஷன் வந்து பயங்கர ஸ்டன்னிங்காக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அந்த கிரிட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வர மாதிரியுமே அந்த மாதிரியான சீக்வன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா டான் ட்ராக்டன்பர்க் எடுக்கக்கூடிய அந்த ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஃப் ப்ரெடேட்டர் வாஸ் அ குட் கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம ப்ரெடேட்டர் குட் கையாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு கேஸ் அந்த சீக்வன்சஸ் எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் தான் இந்த படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. R-rated படம், ப்ரேக்கு எடுத்து வர படம். ப்ரே வந்து சர்ப்ரைசிங்லி ஹிட் ஆச்சு. அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அந்த ப்ரெடேட்டர் படமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த பேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் டே அஃப்கோர்ஸ் தண்டர்போல்ட்ஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் பேசியாகணும். அதனால் தண்டர்போல்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு பற்றி ஹைப் ஏற்றுறதுக்காண்டி கேஸ்ட் மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் பேச வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தண்டர்போல்ட்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் சோல்ஜர்ஸ் தான். பட் எதிர்க்க போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரி கிட்டத்தட்ட சூப்பர்மேன் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் பர்சனாலிட்டியான வாய்டு இன்னும் பயங்கரமான ஆள். அவங்கள எப்படி வந்து இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் வச்சுக்கிட்டு அந்த சூப்பர் சோல்ஜர்ஸ் அசசின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். இதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். தம்பி தண்டர்போல்ட் இப்போதைக்கு உன்னை நம்பி தான் இருக்கும். தயவு செஞ்சு நல்லா இருந்திருப்போம். இதுக்கடுத்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அதனால் பேசியிருக்காங்க. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தானுங்க 4/4. ஸோ ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் இன்றைக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எதுவும் வரல. நான் இதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே வரல. நான் 12 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அமெரிக்கன் டைம்னு அத்தராத்திரி ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எதையும் பார்க்கலக்க. இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா கார்டனர் ப்ரே பண்ணுற அந்த சில்வர் சர்ஃபரை வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ்ட்ராம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சூஸ்ட்ராம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இந்த படத்தில் அப்பியர் ஆகலாம். இந்த படத்தில் இல்லை அடுத்த படத்தில் அப்பியர் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்வர் சர்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கு அக்யூரேட்டான இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கை தான் வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. இதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை பற்றி நம்ம கெவின் ஃபேஜியே வந்து பேசியிருந்தாரு. இப்போ வரைக்கும் நாங்கள் காட்டின சேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஸ்ட் மெம்பர்ஸ் கிடையாது. இந்த 5 மணி நேரம் நாங்கள் பண்ணதே ஃபுல் கேஸ்ட் மெம்பர்ஸோட ரிவீலுக்கு வந்து கிடையாது.
இன்னும் உள்ள நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெறும் 27 சேரு, அதை காட்டுறதுக்கே 5 மணி நேரம் லைவு. இல்லை மொத்தமாக காட்டியிருந்தா முழுசாக உருவிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா பருத்தி மூட்டை குடோனில் இருக்குது. அதை தான் நம்ம கெவின் ஃபெய்ஜி மாமா வந்து நம்மக்கிட்ட நாசூக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் அவெஞ்சர்ஸ், ஒக்காண்டியன்ஸ், தண்டர்போல்ட்ஸ், ஒரிஜினல் எக்ஸ்மேன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா டாக்டர் டூமை வந்து எதிர்க்க போகிறாங்க, ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். இதில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிற அந்த சமயத்தில் எம்சியூக்குள்ளே வந்து அண்ட் இவங்க கூட ஜாயின் பண்ணி டாக்டர் டூமை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. டூம்ஸ்டே நீங்கள் நினச்சி பார்க்குறத விட மிகப்பெரிய படமாக வந்து அமையப்போகுது. டூம்ஸ்டேவே இப்படி இருக்குன்னா சீக்ரெட் வார்ஸ்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எவ்வளோ பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருந்ததில்ல, அந்த கான்செப்ட் ஆர்ட்ஸுக்குலாம் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஃபுட்டேஜுமே லீக் ஆகியிருக்கு. அண்ட் இதுதான் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆன்லைனில் அந்த டீசர் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாலே பண்ணுறாங்களா இல்லை ஏஐ வச்சு பண்ணுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. எப்படியோ இதையும் போய் ரூசோ ப்ரோஸ் கிட்ட கேட்டால் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பு அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கடுத்து டிஸ்னி அவங்களோட 2 அனிமேட்டட் ஃபிலிம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஏலியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதனால் இதுலேருந்து என்ன எதிர்பார்க்கறதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்குமே இதை பற்றி தெரியாது. அதனால் அடுத்தது போயிடுவோம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜூட்டோபியா 2. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜூட்டோபியா யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸை பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ரெப்டைல்ஸ் எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஜூட்டோபியா யூனிவர்ஸ்லேருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஸ்னேக்காக அப்பியர் ஆக போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஹி குவான் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பாம்பா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 2 புது கிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஒரு கிளான் வந்து விண்ட் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கிளான் ஆஷ் பீப்புள்ஸ். இந்த விண்ட் ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீப்புள். அவங்க வந்துட்டு காற்றுல பறந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. பட் இந்த ஆஷ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கிளானை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவில் இங்கே அதுக்கப்புறமா நடக்க போகிற அந்த கேஆஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமாக வந்து அமைய போகுது. நீலம் சிவப்புன்னு புதுசாக இறக்கிட்டே இருக்காங்க. இதோட டிஸ்னி அவங்களோட பேனலை வந்து முடிச்சுட்டாங்க. இதில் பேரமவுண்ட் அண்ட் டிஸ்னி ரெண்டையுமே சேர்த்து பேசியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 2 ஸ்டுடியோவில் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீ எதுக்கு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு சினிமாக்கான் 2025 பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டுடியோஸோட எல்லா படங்களையுமே வந்து பேசி தெளிவாக போட்டிருக்கோம். மேக்ஸிமம் இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல் சிலபஸாக தான் இருக்கும். இந்த படங்கள்லாம் ஒமிட் பண்ண அந்த ரெடியூஸ்டு போர்ஷனே கிடையாது. எல்லாமே ஃபுல் சிலபஸாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு டாப் 5 ரேட்டிங் கொடுக்கணும் எனக்கு, எந்த ஸ்டுடியோஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பேசி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்று வரேன்.